மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் அமனிட்டா இமானுவேல். முதலில் இலங்கை செய்திகள். சாவகச்சேரி வைத்தியசாலை சர்ச்சைகள் தொடர்பாக வடமாகாண சுகாதார பணிப்பாளர் மேல் எழும் கேள்விகள். சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் அண்மை காலங்களில் பல சர்ச்சைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம், அண்மையில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அத்தியட்சராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் வழங்கியது, கட்டட வேலையில் ஊழல், இராணுவத்தை பயன்படுத்தி பெயிண்ட் அடித்துவிட்டு பணம் எடுத்தது, பிணத்தை வைத்து பணம் பறிப்பது, காலாவதியான மருந்துகளை நோயாளருக்கு வழங்குவது, அரச மருந்துகளை தனியார் வைத்தியசாலைக்கு விற்பது, வைத்தியர்கள் சேவை நேரத்தில் தனியார் மருத்துவமனை செல்வது, வைத்தியர்கள் சரியாக சேவை ஆற்றாதது, வைத்தியர்கள் அதிக நாட்கள் விடுமுறை எடுப்பது, சிறு வைத்தியம் அதாவது மண்டை உடைந்தாலே ஆம்புலன்ஸ் வேறு வைத்தியசாலைக்கு அனுப்புவது, நோயாளர்களை தனியார் வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கூறி அங்கு இதே வைத்தியர்கள் பணத்திற்காக சிகிச்சை செய்வது போன்ற குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் இவற்றிற்காக ஏன் இதுவரை எந்த பதிலும் பணிப்பாளர் சொல்லவில்லை? இதுவரை சட்டத்துறை ஏன் இது விடயங்கள் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏன் ஒருவரின் நியமனத்தை தடுப்பதற்கு ஒட்டுமொத்த வடக்கு நிர்வாகமும் குறியாக இருந்தது? பணிப்பாளரால் பதில் சொல்ல முடியுமா என பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாவகச்சேரி வைத்தியசாலை நிலவரம் தொடர்பாக உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தல். மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விநியோகிக்கும் வைத்தியர் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ள பேரம் பேசும் வைத்தியர் மற்றும் சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியட்சராக இருந்த வைத்தியரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்படும் வைத்தியர் ஆகியோர் தொடர்பில் அரசும் சுகாதார அமைச்சும் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தினார். அதிலே குறிப்பாக 1.7 கோடி 17 மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்பட வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைத்திய பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை, மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை வலியுறுத்தி பேசினார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தங்களுக்குரிய சேவைகள் கிடைப்பதில்லை என்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதற்கு முன்னர் குறித்த வைத்தியசாலையின் அத்தியட்சராக பணியாற்றிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கு நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த வைத்தியசாலையின் உரிய சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள அரசும் சுகாதார அமைச்சும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், அங்கு சிகிச்சைக்காக செல்லும் நோயாளர்கள் அனாவசியமாக அங்கிருந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த வைத்தியசாலையில் எல்லா நேரங்களிலும் மற்றும் இரவு நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் 10 வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு அமைக்கப்பட்ட போதும் அதற்கான பணியாட் தொகுதி நியமிக்கப்படவில்லை. அதற்கு தேவையான இயந்திர உபகரணங்கள் தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம், புலம்பெயர் தமிழ் மக்களின் நிதி பங்களிப்புடன் கையளிக்கப்பட்டுள்ளன. 11 மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ள போதும் அவை பயன்படுத்தப்படாது பழுதடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று செல்வராசா கஜேந்திரன் சுட்டிக்காட்டினார். டலஸ் அழகப்பெரும தலைமையிலான குழு சஜித்துடன் இணைந்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தி வேலை திட்டத்துக்கு ஆதரவளிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான குழு தீர்மானித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுதந்திர
ஜனதா சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். மேலும், நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளரை ஐக்கிய மக்கள் சக்தியை முன்வைத்திருக்கின்றது. இது ஒரு வலுவான மாற்றம், பரந்த சக்தியாகும். அரசாங்கத்தை தோற்கடிக்கும் போராட்டம் தொடர்பில் எமது கட்சி நடத்திய கலந்துரையாடல் மிகவும் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் சரித ஹேரத் கூறுகின்றார். நாட்டில் பரந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்வரும் சில வாரங்களில் எதிர்க்கட்சிகளுடன் நேரடியாக இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சபாநாயகருக்கு ஸ்ரீதரன் கடிதம். தனது வீட்டையும் அதனை சூழவுள்ள பகுதியை சுற்றிலும் மோட்டார் சைக்கிள்களில் ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று இரவு வேளையில் பயணிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபாநாயகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இவர்கள் முகத்தையும் தலையையும் ஆடைகளால் மறைத்துக் கொண்டும் தலைக்கவசம் அணிந்து கொண்டும் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தன்னிடம் இருப்பதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்வதில் எந்த பயனும் இல்லை என்றும், முன்னர் இவ்வாறு முறைப்பாடு செய்த பின்னர் 200 பாதுகாப்பு படையினர் ஒரே நேரத்தில் தனது வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை சோதனையிட்டதை நாடாளுமன்ற உறுப்பினர் விவரித்தார். இதனை தாம் காவல்துறையிடம் அறிவிக்காவிட்டாலும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதுகாப்பின்மை இருப்பதாகவும் தெரிவித்து சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியதாக ஸ்ரீதரன் மேலும் குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாட்டிலிருந்து இலங்கை வந்த தமிழர் விமான நிலையத்தில் கைது. பெரும் தொகையான தங்க நகைகள் மீட்பு. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை அணிந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நகைகளின் பெறுமதி 2 கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 995 கிராம் நிறையுடைய 24 கேரட் தங்க நகைகளை அவர் அணிந்து வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் 47 வயதான குறித்த பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பிரான்சுக்கும் இலங்கைக்கும் இடையே மாதந்தோறும் 3 அல்லது 4 தடவைகள் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மன், ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரும் பயணிகள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை. எனினும் இந்த பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் இந்த நகைகள் கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழில் படுகொலை செய்யப்பட்ட பெண் முல்லைத்தீவில் ராணுவ மரியாதையுடன் அடக்கம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வசித்து வந்த 29 வயதுடைய நிஷானி என்ற இளம் குடும்ப பெண் யாழ்ப்பாணத்தில் வைத்து 2வது கணவனால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ராணுவத்தில் இணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக கேப்பாப்பிளவு ராணுவ முகாமில் கடமையாற்றிய நிலையில் ராணுவத்தினரை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். ஒரு பிள்ளை உள்ள நிலையில் ராணுவத்தினால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. முதற் கணவர் ஏற்கனவே திருமணம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து பிரிந்து வந்த நிலையில் மற்றும் ஒருவரை திருமணம் செய்து ஒரு பிள்ளை உள்ள நிலையில் இருவருக்கும் இடையில் குடும்ப பிரச்சனை தொடர்ந்து வந்துள்ளது. இவர்கள் மூங்கிலாறு தெற்கில் வசித்து வந்துள்ளார். இவர் தனது 2வது கணவனுடன் யாழ் கொழும்புத்துறை ஆனந்தவடலி பகுதியில் வசித்து வந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண்ணின் உடலம் நேற்று மூங்கிலாறு தெற்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூரண ராணுவ மரியாதையுடன் மூங்கிலாறு தெற்கு இந்து மயானத்தில் உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இன்று இடைத்தேர்தல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் காலையிலேயே தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர்.
விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு வெயில் காரணமாக பிற்பகலில் மந்தமாக இருந்த நிலையில் மாலையில் விறுவிறுப்படைந்தது. வெயில் சாய்ந்து வாக்களிக்க வந்தவர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறுகிறது. இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான 22வது வருடாந்த உச்சி மாநாடு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறுகின்றது. இதில் பங்கேற்க டெல்லியிலிருந்து சிறப்பு விமானத்தில் பிரதமர் மோடி நேற்று புறப்பட்டு சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாஸ்கோவில் உள்ள ஹில்டன் ஹோட்டலுக்கு பிரதமர் மோடி காரில் சென்றார். பிரதமர் மோடியை வரவேற்க ரஷ்ய அதிபர் புதின் இரவு விருந்து அளித்தார். இதற்கிடையே மாஸ்கோவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இருவருக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வணிகம், எரிபொருள், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்ற பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் ரஷ்யாவின் உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போஸ்தல் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் புதின் அளித்து கௌரவித்தார். இந்த உயர்ந்த விருதை இந்திய மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என பிரதமர் மோடி எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமை குறித்த தீர்மானம். ஈழத் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை வழங்குவதற்காக சுதந்திரம் குறித்த சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கோரும் அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானத்துக்கு 50க்கும் மேற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் தங்கள் ஆதரவை வெளியிட்டுள்ளன. 2024 மே 15 அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு பரந்துபட்ட ஆதரவு காணப்படுகின்ற நிலையில் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் அதற்கு ஆதரவை வெளியிட்டுள்ளன. இது தொடர்பான கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள 150க்கும் மேற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானத்தில் வரலாற்று சூழமையும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கு தீர்வு காணக்கூடிய அதன் சாத்தியப்பாட்டையும் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அந்த தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. இலங்கையில் மனித உரிமை நிலவரம் மோசமடையும் தருணத்தில் இந்த தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் நல்லிணக்கம் பற்றி இலங்கை அரசாங்கம் பேசுகின்ற போதிலும் தமிழர் இனப்படுகொலையின் 15வது நினைவேந்தல் நிகழ்வின் போது இடம்பெற்ற சம்பவங்கள், நேர்மையான நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து அரசாங்கம் அரசியல் உறுதிப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளன என புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ராணுவ மயமாக்கல், நில அபகரிப்பு, சித்திரவதைகள், தடுத்து வைத்தல் உட்பட ஏனைய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் போராடுகின்றனர் எனவும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் இரு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் இரு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் போரும் நீடித்து வருகின்றது. இதற்கிடையே உக்ரைன் தலைநகர் கீவில் ஆக்மத்தில் என்ற குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று அமைந்துள்ளது. குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா திடீரென அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டது. இதற்கு சர்வதேச அளவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் உக்ரைனில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என கூறிய ரஷ்யா இதற்கு பொறுப்பேற்க முடியாது என மறுப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு போப் பிரான்சிஸ் வேதனை தெரிவித்துள்ளார். அங்கு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக வத்திக்கான் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், படுகொலை செய்யப்பட்ட ஒன்றுமறியாத மக்கள் மற்றும் காயமடைந்த நபர்களுக்கு தன்னுடைய
வருத்தங்களை, நடந்து வரும் மோதல்களுக்கு முடிவு ஏற்படுத்துவதற்கான வலுவான பாதைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்கின்றார். அதற்கான நம்பிக்கையையும் தெரிவித்துக் கொள்கின்றார். உக்ரைனில் மரணம் அடைந்தவர்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.